Hello friends, welcome to Masala train. இன்னைக்கு நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பறிச்சது. அதனால இது வந்து குழம்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குது. ஃப்ரெஷ்ஷா பறிச்சு போட போறோம். நல்ல பிஞ்சா இருக்கிற கத்திரிக்காயை பார்த்து பறிச்சுக்கலாம். அப்பதான் இது நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் பறிச்சது கொஞ்சம் பெரிய செடியா இருந்துச்சு. இந்த குட்டி செடியிலே 2-3 காய் இருக்கு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சுக்கலாம். இதுக்காக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கிற புளி எடுத்துக்கங்க. புளி ஊற வச்சதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சு காயா எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வர மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது சொத்தை அந்த மாதிரி இருக்கான்ட்டு. இந்த மாதிரி ஓபன் பண்ணி எல்லா கத்திரிக்காயுமே பார்த்துக்கங்க. ஏன்னா சில டைம் எதுலயாவது சொத்தை இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு செடியிலே இருந்ததனால பெருசா சொத்தை இல்ல. ஏன்னா இதுல வந்து நம்ம 1-2 செடி தான் வச்சிருப்போம். அதனால இதுல வந்து பெருசா புழு வரக்கலாம் வாய்ப்பு இல்ல. கத்திரிக்காயை கட் பண்ணும்போது இந்த காம்போட நுனியும் கட் பண்ணிருங்க. ஒருவேளை கொஞ்சம் பெரிய காயா இருந்துச்சுன்னா 4ஆ கட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி 6ஆ கட் பண்ணிக்கங்க. அப்பதான் வேகிறது வந்து கொஞ்சம் ஈஸியா வெந்துரும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கங்க. இந்த கடாயில வந்து இந்த பொருட்களை எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். இதுக்காக 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு அந்த மாதிரி எடுத்துக்கங்க. மிளகு வந்து நம்ம காரத்துக்காக தான் எடுத்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க. எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது வறுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கலாம். இதோட 2 மிளகாயும் வறுத்திடலாம். இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருங்க. மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சீரகம் வெந்தயம் எல்லாம் வறுத்தது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த வெந்தயத்தோட கலர் வந்து கொஞ்சமா மாறி இருக்கு. அதே டைம்ல கருகிடாமையும் எடுத்துருங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். அதே கடாயில சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 100 - 150 கிராம்க்குள்ள எடுத்துக்கங்க. இதுக்காக 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இதோட பூண்டு வந்து ஒரு 7-8 பல் வர்ற மாதிரி எடுத்துக்கங்க. இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிடலாம். ஒருவேளை எண்ணெய் பத்தலன்னா கூட கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு வதக்கிடுங்க. வெங்காயமும் பூண்டும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தூள் 4 டீஸ்பூன் சேர்த்திடுங்க. இது சிம்ல வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அவ்வளவுதான். இது நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்சிருக்கிற சீரகம் அப்புறம் வெந்தயத்தை சேர்த்திடுங்க. இதோட மிளகாயும் எடுத்துக்கலாம். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் தனியா அரைச்சு வச்சுக்கலாம். ஏன்னா வெங்காயம் சேர்த்திட்டீங்கன்னா இது நல்லா அரைக்காது. இது நல்லா பவுடரா அரைச்சு வச்சுட்டு அப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாம். துருவன தேங்காய் 1/4 கப் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கங்க. இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கங்க. இது கூட கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. கத்திரிக்காய் இப்போ வதக்க போறோம். அதுக்காக தான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறோம். இந்த காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் ஒண்ணொண்ணா சேர்த்திடுங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே 15 நிமிஷம் இந்த காய் நல்லா வதங்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தீ வந்து மீடியமா இருந்துச்சுன்னா தான் காய் வந்து உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா தோல் மட்டும் சுருங்கி இருக்கும். உள்ள வந்து வேகாத மாதிரி ஆயிடும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துறணும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்திடலாம்.
இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திருங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா இப்போ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்திக்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.